ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. நாளைய தினம் 11 மாவட்டத்தில் கனமழை எதிரொலி காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சற்றுமுன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. சற்று முன்பு வெளியான தகவல், ரெயின் அலர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தின் 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் ஆயிருக்குன்னா, நீலகிரி, கோவை, ஈரோடு, கரூர், திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி, காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக தளங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அப்படி எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த 11 டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரத்துக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக கடலூரில் விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேலம் மாவட்டத்திலையுமே விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பத்தூர் மாவட்டம், அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டங்கள், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.